வெல்கம் டு ஹலிஃபா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி சுலபமான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து ஒரு பெரிய அளவு வெங்காயத்தை நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிட்டு பட்டையை சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இது புளிப்பு சுவை தரும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஈரலை போட்டு வதக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். 50% தான் இந்த ஈரல் வந்திருக்கோம். இது 1/2 கிலோ அளவுக்கான ஈரல் வேக வைத்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதோடு நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குண்டு. 50% தான் வந்திருக்கு. நம்ம இதை சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கிளறி விடுவோம். நல்லா அந்த கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இவ்வளோதான் மசாலா. மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரலை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை நம்ம இதோடு சேர்த்து நம்ம கிளறி விடுவோம். இந்த தண்ணி நமக்கு வற்றட்டும். நீங்கள் சாப்பாட்டுக்கு குருமா போல் சேர்த்துக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வேணாம் அப்படின்னுங்கிறவங்க பெப்பர் தூளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சிறியவங்க முதல் பெரியவங்க வரை இதை சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றிக்கிட்டே வருது, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. ஈரல் எடுத்து தொட்டு பாருங்கள். நான் பார்த்தா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் போடலை. நான் கறி வேக வச்சோம் இல்லையா, அப்போயே உப்பு போட்டதுனால இதில் உப்பு போடலை. எனக்கு உப்பு திட்டமாக தான் இருந்துச்சு. தேங்காவை பாதாம் சேர்த்து நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. பார்க்கவும் நல்லா இதாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலியாக கருதப்படுவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்.